ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு தமிழக அரசு தரக்கூடிய மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வெளியாகும் புதிய அப்டேட் அது மாதிரியான எலெக்ஷனுக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026 எலெக்ஷனுக்கு என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக நமக்கு எப்போ கிடைக்கும், எந்த தேதிகளில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, எந்த வகையான பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதாவது இதற்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்குமா, இப்போ புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்த எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த தேர்தலின் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை 2021 நம்ம மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழகத்தை பார்த்து இன்னும் நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்தி 1000, 2000, 2500 இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை தேர்தலுக்கு முன்னதாகவே நமக்கு மகளிர் உரிமை தொகை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, அதற்கான தகுதிகள்லாம் என்ன தேவை, என்ன செய்யணும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தவங்க கிட்டத்தட்ட 20 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். மகளிர் உரிமை தொகை மாதம் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு பெண்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் குடும்ப பட்ஜெட்டில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு கிராமங்களில் பணப்புழக்கத்தையும் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 1,17 லட்சம் மக்கள் மகளிர் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1,17 லட்சம் மகளிர். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் நவம்பர், அக்டோபர், நவம்பர்லலாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. அந்த முகாம்கள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 20 லட்சம் பெண்களுக்குமே தகுதி உள்ள அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைத்திடும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது அடுத்த மாதத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா கிடைச்சிரும் அப்படின்றத முதல்வர் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 90% பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சிடும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்கள், கார் வச்சுருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். அரசு ஊழியரை தவிர மித்த அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைச்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய மேலும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கும் நிலையில் எப்போது பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. இது ஒரு பெருமளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கும் வரவேற்பின் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் இது விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஸோ நிறைய மாநிலம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெலுங்கானா, கர்நாடகாலாம் 1000 2000 ரூபாயும், தெலுங்கானா மாவட்டத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் 2500 ரூபாயும் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஸோ அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தலையும், இந்த சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் அப்படின்றத நமக்கு 2000 ரூபாயாக மாற்றப்படும். ஸோ கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்கள் இந்த திட்டம் செயல்பட்டு வருகின்றன. கர்நாடகாவில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாயும்,
தெலுங்கானாவில் மாதந்தோறும் 2500 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை விரிவுபடுத்த போகிறாங்க. ஸோ எப்போ இருந்து இந்த திட்டத்தில் விரிவுபடுத்த போகிறாங்க, எப்படி வந்து கிடைக்கும்? ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்கள் 2000 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே எந்த திட்டத்தின் மூலமாக வாங்குறாங்க அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் மூலமாக மாதம் மாதம் பெண்கள் 2000லேருந்து 3000 வரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அது என்ன மாதிரியான திட்டம் அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வருகிற ஜனவரியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக மாற்றலாம். அதற்கான ஆலோசனையில் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. அதற்கான நிதி ஆதாரத்தை எப்படி திரட்டுவது அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு வராங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதற்கான அப்டேட்டும் வந்து வரப்போகுது. அதாவது 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயாக வந்து வரும். ஸோ 2000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது வருகிற ஜனவரி மாதத்திலிருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் வந்து வழங்கலாம் அப்படின்றதையுமே ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்கள் தகுதியானவர்களை மட்டும் அடையாளம் கண்டு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 1,14,00,000 பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயனாளர்களாக இருக்கிறாங்க. இந்த 1,14,00,000 பெண்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 1000 ரூபாய் அப்படின்றத 2000 ரூபாயாக மாற்றலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அதான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக மேற்படிப்பு படிக்க முடியாத மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண்கள் குழந்தைகள் விருப்பப்படி உயர்கல்வி தொடர கொண்டு வரப்பட்டது தான் இந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும், கல்லூரி படிக்கும் மாணவருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் தமிழக அரசு கொடுத்து வருகிறது. ஸோ உங்களுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்படிப்பு கல்வியில் வந்து மேற்படிப்பு படிக்கிறாங்க, அதுவும் காலேஜில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் மாதந்தோறும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் ஒருவர் 2000 ரூபாயாக பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க, 6வது முதல் 10வது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா 12வது வரை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து அரசாங்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த பணத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பல்வேறு அறிவிப்புகள் அரசு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.